யாருக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றாரு, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. விலைவாசி மட்டும் கட்டுப்படுத்தினா போதும் தான் சொல்றேன். அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன். இலவசம் வேணாம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிறுத்தணும். பெண்களுக்கு மரியாதை கிடைக்கணும். ஃப்ரீ பஸ் யார் கேட்டா? ஃப்ரீ பஸ்ஸு விட்டுட்டு தான் அவன் அசிங்கமாக கேட்குறான். கண்டக்டரு டிரைவர் கேட்குறான். பப்ளிக்கை குடிச்சிட்டு குடிகாரனாகி அவன் கேட்குறான் என்ன கேள்வி. அப்புறம் என்னத்துக்கு நாங்களா கேட்டால் ஃப்ரீ வேணாமே வேணாம். ஃப்ரீயே வேண்டாம். காசு கொடுத்தே போகிறோம், கௌரவமாக போகிறோம். என்ன பண்ணியிருக்கிறாருங்க ஏங்க? அம்மா ஜெயலலிதா அம்மா அது சொல்லாங்க. அப்பான்ற தப்பா ஏதாவது வார்த்தை அப்பா எப்படி கூப்பிட முடியும்? அம்மா சொல்லி கூப்பிட்டதுக்கு கோர்ட் வரைக்கும் போச்சு. அது கோர்ட் ஜட்ஜே என்ன சொன்னார், அது பொதுவான வார்த்தை, அது தப்பே கிடையாது. ஆனால் இவரப்பா எப்படி அப்பா சொல்லணும்? இப்போ கேஸ் விலை ஏறிடுச்சுல, 50 ரூபாய் ஏறிடுச்சு. அதை கட்டுப்படுத்தலாமே. கொஞ்சம் ஓயின் ஷாப்பு கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, மூடலாமே, வேற ஏதாவது பண்ணலாம். அது 3 நாவே போதும். இலவசம் வேணும். ஆட்சி பண்ணட்டும், வேணும்னு சொல்ல. இலவசம் குறைக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவை யார் இது பண்ணா அதே நான் சொல்றேன்னு சொன்னாரு. ஒண்ணுமே பண்ணல. 100 ரூபாய் பண்றேன்னு சொன்னாரு. என்னதான் பண்ற? வராரு, சட்டசபைக்கு வராரு. அவரால் முடிஞ்சது அவர் செய்யறாரு. அவ்வளவுதான். வேற என்ன செய்ய முடியும்? முதல் தரமா இல்லையே. அவங்க பணக்காரங்க தான் இருப்பா. அவங்க குடும்பம் சாப்பிட்றதுக்கு தான் அவர் முதல்வராக இருக்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? விலைவாசியை கட்டுப்பண்ண ஃப்ரீ வேண்டாம். எங்களுக்கு 1000 ரூபாய் கூட வேணான்ற. வேற என்ன வேணாம்? வேங்க ஒயின் ஷாப்பு கொடுக்குற காய்ச்சாங்க அந்த 1000 ரூபாய். இப்போ எங்கள் வீட்டில் எத்தனை பேர் குடிக்கிறாங்க? அந்த குடிக்கிற காசு தான் அந்த 1000 ரூபாய். விலைவாசியை கட்டுப்படுத்துவோம். யார் வந்தாலும் குடும்பமே சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அதுதான் குடும்ப அரசியல் வேண்டாம். ஆமா, குடும்ப அரசியல் வேண்டாம். நீங்க தைரியமா இதெல்லாம் போடணும். நீங்க பாதி பிட்டா போடாதீங்க. உள்ளதை தானே சொல்றேன். பரம்பரையா வரக்கூடாதுங்க. பரம்பரை இப்ப இவர் கஷ்டப்பட்டு தான் வந்தார். விசா சட்டத்துல உள்ள போய் தான் வந்தாரு. தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் குடும்ப அரசியல் வேண்டாம். நீங்களே ஆச்சு. வேற புதால விஜய் எல்லாம் வேலைக்கா? விஜய் எல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவரெல்லாம் சைக்கிள்லே மெச்சு போய் கஷ்டப்பட்டு தான் வந்தாரு சிஎம்மா. இவன் நோவாம சினிமாவில் வேணா அவன் பண்ணலாம். நிஜத்துல சிஎம் ஆக முடியாது. ஆனா இப்படி விஜயகாந்தே பண்ண முடியல. பாவம். சரிக்கா, அவர் நல்லா சட்டசபையில தப்பா பேசுறதால இதாகி போச்சு. அவ்வளவுதான். 2 ஜாமான் வாங்கறதுக்கு தான் பண்ண முடியும். எடப்பாடி போல்டா பேசுறாரு. அதெல்லாம் சும்மா இப்படியே டான்ஸ் ஆடலாம், கொள்ளலாம். நீ சினிமால எல்லாம் பண்ணலாம். அது நிஜத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய் வாங்க நடிக்கலாங்க, அவ்வளவுதாங்க. அரசியல்ல சாத்தியம் ஆகாதுங்க. நான் வேணா சேலஞ்சோட சொல்றேன். அரசியல்ல விஜய் சாத்தியம் ஆகாது. சான்ஸ் இல்லைங்க. விஜய் சினிமால தாங்க. இப்ப அஜித் அவ்வளவு அழகா நடிச்சுட்டு போறாரு. அது மாதிரி இவன் நடிச்சுட்டு போயிடலாம். தேவையில்லாத சினிமாவில் போயிட்டு நுழைஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அரசியல் சாத்தியம் ஆகாது. ஒத்தே வராது. அரசியல் ஒத்து வராது. சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ அதை கமல் பாருங்க, மக்கள் நீதி மக்கள் ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சு? போச்சு. சரத்குமார் என்ன ஆச்சு? கட்சியே ஒப்படைச்சிட்டாரு. பாரதிய ஜனதால ஒப்படைச்சிட்டாரு. விஜய் மட்டும் என்ன பண்ண போறாரு? இன்னும் சிஎம் சீட் ஈஸியான வேலை கிடையாது. அது ரொம்ப கஷ்டமானது. முள்ளுச்சாரு. உட்காந்து சமாளிக்கிறவங்க தான் சிஎம். இவங்கெல்லாம் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க திரும்பி என்கிட்ட அவர் என்ன சொல்றாரு? பனை ஊர்ல இருக்கிறவங்க ஆளுங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, பிரியாணி கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. களத்துல போய் இறங்கணும். சீமான் சொன்ன மாதிரி களத்துல போய் இறங்கணும். களத்துல இறங்கினா தானேங்க தெரியும். இப்ப நாங்க பப்ளிக்கு களத்துல சேரு மண் எல்லாம் சதையில இறங்குவோம். ஆனாப்பட்ட எம்ஜிஆரும் களத்துல இறங்கினார். விஜயகாந்த் களத்துல இறங்கினார். அது மாதிரி இப்ப இருக்க சிஎம்மும் களத்துல இறங்கினார் தான், இல்லைன்னு சொல்ல. ஒரு களத்துல இறங்க பனை ஊருக்காரங்களுக்குள்ளே கூப்பிட்டு பிரியாணி குத்துக்கணும், கம்பளை குத்துக்கணும், ஜிங்கி குத்துக்கணும், வேலைக்கு வேணும். இறங்கணும், இறங்கி செய்யணும். ஓகேவா? நான் சொன்னது கரெக்ட் தானுங்களா? நான் எதுக்கு யாருக்கும் நான் பயப்படணும் அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க வேணா திரும்பி 9 மாசம் கழிச்சு ஆட்சியில் வந்தாலும் என்னை கேட்டான்னு தான் சொல்ல. விஜய் தலை கீழே நின்னாலும் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாத்தி இவங்க 2 பேர் தான் வரணும். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.